ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போது நைட்டு டின்னர் என்ன தெரியுங்களா? சாதம் இருக்கு இல்லைங்களா? பழைய சாதம், மதியானம் வடித்த சாதம் மீந்து போச்சு. என்ன செய்யறது? நைட்டு எதுவும் டிஃபன் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்காது. ஐடியா அலைமையில் எதுக்கு இருக்கிறேன்? உங்கள் முன்னாடி இதை பாருங்கள். அந்த பழைய மிஞ்சி போன சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான எல்லாருக்குமே வர மாதிரி ஒரு இடியாப்ப டிஷ்ஷு செஞ்சிடலாம். அதுவும் வந்து வாழை இலையில செய்யலாம். அது எப்படி செய்யலாம், எப்படி இதை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். நடங்க. இப்போது நம்ம ஈவினிங்கு நைட்டு ஒரு டின்னர் பார்க்கலாங்களா? என்னென்னா, நம்ம வீட்டில் மாவு இல்லையே, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று மதியானம் சாப்பாடு மீந்து போன சாப்பாடை வந்து நம்ம கீழே கொட்டவும் நமக்கு மனசு வராது. எப்படிடா இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அதை வச்சு நம்ம ஒரு டின்னர் செய்யலாமே. அது ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இது இந்த பழைய சாதம் இருக்கு இல்லைங்களா? நம்ம மதியானம் வடித்து சாதம் அப்படியே இருக்குது. நம்ம கீழே நம்ம கொட்டிட்டேன்னா வேஸ்ட்டாக தானே போகணும். அந்த வேஸ்ட்டாக இருக்க சாப்பாடை ஒரு டின்னர் ஆக்கி பிள்ளைங்க நம்ம எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கலாம் இல்லைங்களா? அதை வச்சு நான் இப்போ ஒரு ரெசிபி செய்யலாம். என்னென்னா, இடியாப்பம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழைய சாதத்தை வச்சு ஒரு இடியாப்பம் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்சி பவுலில் எடுத்துகிட்டு நம்ம சாதம் இருக்குதுலேயே அதை முதல்ல வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாத, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாத அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு போட்டு வடிக்கல சாப்பாட்டில். நீங்கள் உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தால் சால்ட் ஆட் பண்ண வேணாம். வடிக்காமல் உப்பு போடாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டோம். இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இதை பாருங்கள், ஒரு அப்படியே மைதா மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, உப்பு போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் அப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு இது கூட நம்ம என்ன மிஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து ரைஸை வந்து நம்ம வந்து ஒரு இது பவுலில் சேர்த்துக்கலாங்க. இதை பாருங்கள், நம்ம போட்டுட்டோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து அந்த பதம் வரும். இதில் வந்து நான் இது பாருங்கள், ஒரு கிண்ணம் நான் அரிசி எடுத்துருக்கிறேன், சாப்பாடு ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு. இந்த அரிசி மாவு வந்து நம்ம வெயிலில் நம்ம வந்து நிழலில் காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான் இது. இது இடியாப்ப மாவோ எந்த மாவோ இது புழுங்கலரிசி மாவாக இருந்தாலும் பச்சரிசி மாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதில் வந்து நான் வந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அதிகமாகிடுச்சு, நம்ம வந்து தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்கோம் நம்ம ரைஸை, நம்ம அதிகமாகிடுச்சுனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலக்கிக்கலாம். நான் 1/2 கப்பு எடுத்து பிறகு கொஞ்சம் எடுத்துருக்கேன். மிச்சம் நமக்கு இதுவும் பத்தலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் போட்டு இது நம்ம இது பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ரைஸில் நான் அந்த மாவு இது போட்டோம். எனக்கு வந்து இன்னும் மாவு வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்குது. நான் இன்னமும் ஒரு நான் இது 1/2 கப்பு எடுத்துக்கிறேன். மாவு எடுத்து பிசைஞ்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் மாவு எடுத்து பிசைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்கள், எனக்கு வந்து என்னமோ வந்து மொத்தம் வந்து இது 125 கிராம் இது இந்த கப்பு வந்து. அதே மாதிரி மொத்தம் இப்போ 250 கிராம் ஆகுது. 2 இது எடுத்துருக்கிறேன் நான். இதை பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்படியே போட்டு நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு கரெக்டாக இடியாப்போ இதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு இப்போ வச்சுருக்குறோம். ஓரளவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இன்னமும் கொஞ்சம் எனக்கு வந்து சிலிக்கியாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சோண்டு வந்து நீங்கள் கையை கழுவிட்டு கொஞ்சோண்டு ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து இது மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு ஒட்டாது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு கிண்ணம் ரைஸ் சாப்பாடு எடுத்தேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து கரெக்டாக வந்து எனக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா, எனக்கு 250 கிராம் பச்சரிசி மாவு தேவைப்பட்டது. உங்களுக்கு எப்படி இருக்குதோ, ஏன்னா ஒவ்வொரு அரிசியை பொறுத்து இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இந்த அரிசிக்கு வந்து எனக்கு 250 தேவைப்பட்டது. உங்களுக்கு ஒரு 300 கூட தேவைப்படும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? அதனால் வந்து எனக்கு 125 கிராம் அந்த கப்பில் அந்த கப்பு வந்து 1/2 கப்பு வந்து 125 கிராம். நான் 2 கப்பு எனக்கு கரெக்டாக தேவைப்பட்டது. அது மேலேயே வந்து அரிசியை பொறுத்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி இதே மாதிரி மாவு ஊட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. கரெக்டாக அது பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து இடியாப்ப அச்சில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து இப்படி நம்ம பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இப்படி வச்சுக்க வேண்டியதான். அந்த இடியாப்ப அச்சில் நம்ம போடுற அளவுக்கு மாவு எடுத்து நம்ம அப்படியே உருட்டி இப்படியே வச்சுக்க வேண்டியதான். இதை பாருங்கள், இப்படியே அந்த அச்சில் போடுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதை நான் காட்டுறேன். இப்போ நான் இப்போதைக்கு வந்து இப்படி வந்து நான் எல்லாத்தையும் வந்து ஒரு 4 துண்டாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன்.
அப்போ தான் கரெக்டாக இருக்கும், கடகன்னு போடலாம். அது இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற வந்து நல்ல சாப்பிடக்கூடிய விஷயத்தில் நம்ம பண்ண போகிறோம். எதில் தெரியுங்களா? வாழை இலையில் பண்ண போகிறோம். வாழை இலையில் இடியாப்பம் பண்ண போகிறோம். அது அவ்வளோ நல்லதுங்க, உடம்புக்கும் நல்லது. வாழை இலையில் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் தான் உங்களுக்கு நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இதை பாருங்கள், இடியாப்பம் அச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஓகேங்களா? அது பாருங்கள், இது உள்ளே இருக்குது பாருங்கள், இடியாப்பம் அச்சு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இடியாப்பம் ஊற்றுறதுக்கு வந்து ஆயில் இருக்குது இல்லைங்களா? ஆயிலை வந்து அப்படியே ப்ரெஷ்ஷில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வந்து அது கரெக்டாக விடும், அது கீழே விடும். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ மாவு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவை வந்து இது உள்ளே போட்டுருங்க. இது உள்ளே போட்டுருங்க. நம்ம இடியாப்பம் வச்சுருக்கு இல்லைங்களா? இதை எடுத்து மூடி இப்போ பாருங்கள், வாழை இலை வச்சுருக்கேன், கீழே வாழை இலை வச்சுருக்கேன். நம்ம வந்து இடியாப்பம் அப்படியே பிழிஞ்சிக்கலாம். பாருங்க எப்படி வந்து பாருங்க, அப்படியே நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இதை பாருங்க எப்படி அழகாக வந்துருக்கு பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் வாழை இலையில அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வச்சு நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து 6 இலையில வந்து நம்ம அப்படியே எல்லாமே வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுருக்கோம். இதை அப்படியே நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம இட்லி குண்டால நம்ம வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலையில வாழை இலையில இருக்கிறதுனால எவ்வளோ மகத்துவம் இருக்குது உங்களுக்கே நல்லா தெரியும். சுவையும் இருக்கும், உடம்புக்கும் நல்ல உடம்புக்கு நல்லது. இப்போ இட்லி குண்டா வச்சுட்டோங்க. இட்லி குண்டால தட்டு வச்சுருக்கோம். தட்டில் வந்து நம்ம வந்து இந்த வாழை இலையில நம்ம பண்ணதை அப்படியே வச்சிடலாம். இது பாருங்க, 2 வச்சிடலாம். இப்போ கீழ்த்தட்டில் 2 வச்சுட்டோம் இல்லைங்களா? இப்போ மேல் தட்டில் ஒரு 2 வச்சிடலாம். இதை பாருங்க, இப்போ அப்படியே வேகட்டும். இப்போ அப்படியே போட்டு தட்டை போட்டு மூடிடலாம். இனி ஒரு இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா இது பாருங்க, தெரியுது பாருங்க, இலையா வருது பாருங்க. இது பாருங்க, நல்லா இது இலையா இருக்குது பாருங்க. இது பாருங்க வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ வந்து செம சூப்பராக நம்ம வந்து சோறு வந்து நம்ம பழைய சாதத்தை மிஞ்சி போன மதியானம் வச்ச சாதத்தை வச்சு அருமையான ஒரு டின்னர் செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் முன்னாடி வந்து பாருங்கள், அருமையாக நான் வந்து வாழை இலையில வச்சு நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் இடியாப்பம் செஞ்சுருக்கேன். வாழை இலை எவ்வளோ மகத்துவம்னு உங்களுக்கே தெரியும். வாழை இலையில சாப்பிட்ற சாப்பாடும் உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லது, நான் உடம்புக்கும் நல்லது. அதே இதில் தான் அதே மெத்தடில் தான் நான் வாழை இலையில வந்து இடியாப்பம் செஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்கேற்ற ஒரு இடியாப்பம் பாலோட நைட்டு டின்னரு அவ்வளோ சூப்பராக நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா பாருங்க, எவ்வளோ பொசன்னு இந்த பாருங்க, அப்படியே பொசன்னு இருக்குது பாருங்க. அப்படியே நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே சூப்பராக இதை பாருங்க, சாப்பிட்டு பார்க்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஞ்சி போன சாதத்தில் ஒரு உபயோகமாக நான் செஞ்சுருக்கிறேன். நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தென் பாய்.